நம்ம வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1-on-1 செஷன் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டு வீடியோ இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடி இருக்கும், அதை கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே வால்யூம் ப்ரொஃபைல் ட்ராப் பண்ணுங்க. இதில் இது தப்பு ப்ரோ, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வால்யூம் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சைடஸ் ரேஞ்சை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த சைடஸ் ரேஞ்ச் வந்து எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க, இதில் இருக்குங்களா, இதுதான் நம்ம வந்து ஒரு சைடஸ் ரேஞ்சு. இது வந்து ஒரு சைடஸ் ரேஞ்ச் நமக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து ஒரு சைடஸ் ரேஞ்சாக எடுத்துக்கலாம். இது இருக்கு பாருங்க, இதை இந்த லோ ஹை மார்க் பண்ணுங்க. ஒன்று சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இந்த லோவும் சாரி இந்த ஐயும் இந்த லோவும் நம்ம மார்க் பண்ணலாம். அப்படியே சைடில் இந்த பக்கம் ஒன்று இழுத்து விடுங்க, அந்த பக்கம் ஒன்று இழுத்து விடுங்க. இப்போ எந்தெந்த ப்ரைஸ் ஆக்ஷனாக உள்ள வருது அதை எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் போடுங்க. அவ்வளோதான். போட்டால் இங்கே வருது, நம்ம கீழே வருது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துக்கு இது வந்து இது வச்சுக்கிறேன் நான். இந்த லோக்கும் சாரி அந்த ஐக்கும் இந்த லோக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ரேஞ்சு இது வந்து நமக்கு ஒரு சைட்வஸ் ரேஞ்ச். இது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் வருது. ஸோ இது வந்து ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே வால்யூம் ப்ரொஃபைல் இங்கே இருக்கா. இப்போ பாருங்க, இந்த கேண்டில்லேருந்து கரெக்டாக சைட்வேஸ் கேண்டில் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதே நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதே இடத்துல தான் வருது. ஃபர்ஸ்ட் போட்டது நம்ம இதில் தான் வருது, இப்போ போட்டது நம்ம இதில் தான் வருது. ஸோ இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு நிறைய ஒரு கான்ஃபிடன்ஸான ஏரியா. ஓகே ஓகே, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு நமக்கு. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டப்பா போட்டுங்க. ஒரு ஐக்கோ லோகோ, அதாவது மேஜரான சைடஸ் ரேஞ்ச் எடுத்துங்க. இல்லை அதான் பிரதர் இப்படி எடுத்துக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ இதுக்கு இருக்கு அப்படின்னா, இதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இல்லை அப்படி இருந்து நீங்கள் அப்படி பார்க்காதீங்க ப்ரோ. இது வந்து சென்டரான ஏரியா. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் ஆக்ஷன் சைடில் இருக்கு. அப்போ இங்க இருந்து பார்க்கணுமா? இதோட ஐ பார்த்தீங்கன்னா இதுதான் ஐ. ஓஹோ, இதுதான் வந்து நமக்கு மேஜர் ஐ. இந்த ஐக்கு மேலே இங்கே ஒரு ஐ ஒன்று இருக்கு நமக்கு. ஓ ஆமா ஆமா, இதுக்கு மேலே கரெக்ட். ஸோ இந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலேருந்து இந்த லோ தான் நமக்கு வந்து ஹை லோ பார்ப்போம். இதை அப்படியே நம்ம இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி இதை இந்த பக்கம் இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரேஞ்சுக்கு நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் நான் போடுறேன். இந்த இடத்துல இருந்து ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அதாவது வந்து சைட்வேஸ் ஆக்ஷன் வந்து கரெக்டாக பார்க்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ வந்து சைடு வந்து இது ஃபுல்லாக ஒரு சைட்வேஸ். இது வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சு கூடாது. இது இல்லை சைட்வேஸ்ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு போகிற சைட்வேஸ். அப்படி இல்லை ப்ரோ, சைட்வேஸ்ன்றது சைடில் போகிறது வரைக்கும் பாருங்க. இது வந்து அதுதான் பிரதர். இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஆகி இங்கேருந்து மேலே போயிருக்கு. இல்லை நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல நமக்கு. நீங்கள் ஆர்டர் பிளாக் மார்க்காக இருக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்னன்னா சைட்வேஸ்ன்றது நம்ம வந்து மார்க்கெட்ல 3 இருக்கு பாத்தீங்களா. நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்கும், சைட்வேஸ் இருக்கும். இப்போ அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 ஃபார்ம் பாயிண்ட் போட்டுரும். இது வந்து அப் ட்ரெண்ட் நமக்கு அதே வந்து டவுன் ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும், டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதுல சைட்வேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏடா கூடமா வரும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இது வந்துட்டு திரும்ப கீழே வரும், இப்படி வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சைட்வேஸ் ரேஞ்ச். இப்போ இந்த சைட்வேஸ் ரேஞ்ச் தான் நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல் டிரா பண்ண போறோம். இதே மாதிரி இங்க நடந்துருக்கா பாருங்க. கரெக்ட். இதே மாதிரி சைட்வேஸ் இடமா போயிட்டு இருக்குங்களா, இதுதான் வந்து சைட்வேஸ். ஸோ இதுக்கு சைட்வேஸ்னு பார்த்தா இந்த இடத்துல சைட்வேஸ். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நேரம் சைட்வேஸ் தான் போகும். இப்போ பிடிசி பார்த்தா இந்த இடத்துல இதுவும் ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச். இப்போ நான் இது அப்படியே டப்பா போடுறேன் பாருங்க. இந்த ஐக்கும் இந்த லோக்கலும் டப்பா போட்டு அப்படியே இந்த பக்கம் ஏற்றி விட்டுறேன். இதையும் இந்த பக்கம் நான் ஏற்றி விட்டுறேன். இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து நம்ம கீ லெவல்ஸ். இது 3 இது கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து வெளில மேலே இருக்கு. இல்லை இது வந்து நம்ம இதுக்கு அடுத்து வரும்போது நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து ப்ரைஸ் சப்போஸ் இங்கே கீழே வரோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கீழே வரான்னு வச்சுங்க, இந்த இடம் வந்து நமக்கு ஒரு கீழே லெவலாக இருக்கும் மேலே போகிறதுக்கு. புரியுதுங்களா?
இந்த இடத்த வந்து டச் பண்ணல, பிரைஸ் இது வரைக்கும் டச் பண்ணல. அதான் ப்ரோ இந்த சைடஸ் ரேஞ்சுக்கு நம்ம இது போட்டோம்ல, ஆமா வால்யூம் ப்ரொஃபைல் போட்டோமா, இந்த இடம் வந்து நம்ம கீழே வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ சரி பிரைஸ் நம்ம அடுத்து வந்து எப்போ கீழே வரானோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அது ஒரு கீ லெவல் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே 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 கரெக்ட் இது கரெக்ட் வந்து கரெக்ட். நீங்க இந்த இடத்துல தொட்டு போயிட்டா அப்படின்னு பார்க்க கூடாது. அதாவது வந்து நீங்க வந்து இப்படி போட்டிருந்தீங்கன்னா தொட்டு போயிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்துச்சு, இப்படி மேலே போயிட்டான், திரும்ப இங்க கீழே வந்தானா இந்த இடத்துல தொட்டு போயிருந்தா இது வேலிடு. புரியுங்களா? இது வந்து இங்க கீழே வரல, நம்ம தொடவும் எதுவும் பண்ணிட்டான், அவன் பாட்டு மேலே போயிட்டான். ஸோ இப்போ இந்த லெவல் வந்து எம்டியா தான் இருக்கு நமக்கு. இது வந்து இன்னும் தொடாம இருக்கான். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு எப்பயாச்சும் வந்து இங்க தொடறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் பம்பாச்சு கொடுப்போம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்படிதான் ப்ரோ பார்க்கணும். இது இப்பதான் கிளியரா புரியுது. அவ்வளோதான் ப்ரோ. இதே மாதிரி சைடஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சைடஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடஸ் தான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃபுல் சைடஸ் தான். இது ஃபுல்லாகவே சைடஸ். இப்போ இந்த சைடஸுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த சைடஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, இந்த வேல்யூ வேறு ஐ இருக்குது, இங்கே வேல்யூ வேறு லோ இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து கீழே இப்போ பாயிண்ட் ஆஃப் ஐ, இப்போ பாயிண்ட் ஆஃப் ஐ பாயிண்ட் ஆஃப் லோன்ற மீனிங் என்னது? அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஓசி. இதை பாருங்க எங்க டெக்ஸ்ட், இதை வந்து பிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதுதான் வந்து நமக்கு மேஜரான கீ லெவல். நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமான வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுற இடம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க வேல்யூ ஏரியா ஹை. இப்ப நல்ல வால்யூம் நடந்திருக்க இடத்துல பாருங்க, டிராப் ஆக வேண்டிய இடத்துல வந்து மறுபடியும் வந்து பம்ப் ஆகி போயிருக்கு மார்க்கெட். இல்ல ப்ரோ, இது வந்து நம்ம அப்படி பார்க்க கூடாது. இது வந்து நீங்க இருங்க இப்படி போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்க, இந்த இடத்துல போட்டீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கா, சரி, அந்த இடத்துக்கு பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். கரெக்ட். அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஆனா இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு நமக்கு. இது வரைக்கும் நம்ம போட முடியும் சார்ட். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இத வச்சு நம்ம அடுத்த சார்ட்டுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து நமக்கு இந்த இடத்துல பிரைஸ் கீழே வந்தா அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து இந்த இடத்துல போட்டா இந்த இடத்துல போயிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா இது நடந்து முடிஞ்ச பிரைஸுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகே 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 ஓகே. இப்போ அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப கரண்ட் இது எடுங்க. இருங்க 1 செகண்ட், இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது இப்போ அடுத்து வரும்போது எங்க வேல்யூ வெரி ஹை லோ வருது இப்போ நம்ம செக் பண்ணணும் கரண்ட்ல. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இது கட் பண்ணிடுறாரு. இப்போ கரண்ட் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கரெக்டா நமக்கு வந்து வேல்யூ வேரி ஆகி எல்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்க பாருங்க. இப்போ நம்ம அதை பாக்குறதுக்கு நம்ம எந்த வேல்யூ வரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூ வரி பார்த்தோம், இந்த ஹையா இந்த லோ இது பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லா சைடுவேஸ் போகுது. அப்ப இதுதான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலா இருக்கு. இந்த இடம் வந்து இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கா. ஆமா, நம்ம இத வந்து இப்படியும் போடலாம். இதுல வந்து இந்த ஷார்ட் ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஒரு டப்பா போட்டு, நீங்க டப்பா போட்டா அக்யூரேட்டா மாற்றுறது பார்த்தா இந்த ஷார்ட் ரேஞ்ச் தான். இந்த ஷார்ட் ரேஞ்ச் தான் அக்யூரேட்டா டப்பா போட்டா மாட்டுது சைடுவேஸ் ஆக்ஷன். இது வந்து அது கீழே போயிருக்கு இடம். அல்லது பிரேக் அவுட் ஆகிட போயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எடுத்தாலும் நமக்கு இந்த இடத்துல தான் காட்டுது, நம்ம இதே எடுத்தாலும் நமக்கு வந்து இதுல தான் காட்டுது. புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி அதே இடத்துல வந்து நான் வந்து ஃபிப் அடிக்கிறேன். ஃபிப் அங்க தான் வருது நமக்கு. கரெக்ட். 0.618 0.618 அதுல தான் வருது நமக்கு. இப்போ இந்த மூணு இடமும் பார்த்தா இங்க தான் வருது. அதே மாதிரி வந்து நமக்கு வேற ஏதாவது கீழ எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து கீழே என்ட்ரி எடுக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான் வந்து கான்ஃபரன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த வந்து வால்யூம் ப்ரொஃபைல், ஃபிப் எல்லாமே வந்து கான்ஃபரன்ஸ் தான் யூஸ் பண்றோம். 98 போச்சுன்னா தைரியமா அங்க இருந்து மேல போயிட்டு மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போற மாதிரி தான். ஓகே, அங்க இடத்துல நம்ம ஒரு தடவை கரெக்ஷன் பார்த்துக்கணும். ஆமா, இங்க இருந்து ஒரு சின்ன ஒரு டம்ப் இருக்கு, ஆனா புல் பேக் இருக்கு. ஆமா, கன்ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஷார்ட் போட்ட வேண்டியது, ஒரு 2x போட்டு. இங்க நமக்கு ஹார்மோனிக்ல இருக்கா பாத்துடலாம். ஹார்மோனிக் வரல ப்ரோ. இது வந்து 386க்கு மேல இருந்துச்சுன்னா தான் ஹார்மோனிக்ல வேலிடு. 35 தான் வருது. ஸோ இது வேலிட் இல்லை. மேபி இப்படி எடுத்துக்கலாம். 53 53 6 இங்க வருது. ஆனா இது நம்ம இந்த லோ வந்து விட்டுட்டு எடுக்கிறோம். ஸோ இது வந்து வேலிட் ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ ஹார்மோனிக்லாம் வரல ப்ரோ இது.
ஸோ ஹார்மோனிக்கில் என்ட்ரி இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு நல்ல கான்ஃபிடன்ஸாக இருக்கும். ஸோ அது கான்ஃபிடன்ஸ் இல்லை. மேபி லோ டைம் ஃப்ரேமில் நான் போனோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரே இடத்துல வந்து மீட் ஆகும் எல்லாமே பார்த்தோன்னா. இப்போ நான் 4 ஹவரில் போய் எதனா ட்ரெண்ட்ல இன்னும் ஏதாவது சம்திங் ஏதாச்சும் நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்து எங்கள் மீட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏரியா ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு இடத்த வந்து கை காட்டுது. எல்லாமே ஒரு இடத்துல கை காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதோ ஒரு கீ லெவல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நமக்கு. அங்க இருந்து மேல புல் பேக் ஆகலாம், இல்லைன்னா ஷார்ட் ஆகலாம். அந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து ஒரு மேலே போய் இடிச்சிச்சுன்னா, இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருந்துச்சுன்னா கீழே விழும், சப்போர்ட் இருந்தால் மேலே போகும் அப்படின்ற மாதிரி. இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நம்ம இது பார்த்துட்டு சைட் வேஸ் நமக்கு பார்த்துட்டுல ப்ரோ, இது புரிஞ்சிச்சிங்களா அது? புரிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ. இப்போ இருங்க, இதில் ஒரு சைட் வேஸ் ஆக்ஷனுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணுங்க. இதில் வந்து சைட் வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் இது பண்ணிட்டு அதில் எதாவது ட்ராப் பண்ணுங்க. ப்ரோ கேட்குதுங்களா? கேக்குது பிரதர். இதில் சைட் வேஸ் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நீங்கள் பாக்ஸ் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ட்ராப் பண்ணுங்க. அது வால்யூம் ப்ரொஃபைல் இல்லை. இதில் வந்து இதில் முதல்ல எத்தனை சைட்வேஸ் ஆக்ஷன் நீங்கள் இருக்குது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை சைட்வேஸ் ஆக்ஷன் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள், எத்தனை இருக்குது அப்படின்னு. இது ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் இருக்கு, இது ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் இருக்கு, 2 3 4 இருக்கு. பாக்ஸ் போடுங்க அப்படியே. ஓகே பிரதர். இது தப்பு ப்ரோ, நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மார்க் பண்ண ஐ லோ கரெக்டு. ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனாக எடுத்துக்கலாம், அது கரெக்டு. பட் நம்ம இப்படி எடுக்கும்போது இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள எந்தெந்த பிரைஸ் தான் வருதோ அந்த பிரைஸ்க்கு அப்படியே வந்து வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்றீங்களா நீங்க? எது ஹையோ அதுக்கு வெளில கொண்டு போய் விட்டுறணும். வெளியே ஹை லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிட்டு அது ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனா இருந்தா, ஒரு சைட்வேஸ் ஆக்ஷனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இது இப்படி எடுத்துங்க பாத்தீங்களா, இதை நீங்க ஃபுல்லா எடுக்கிறது பதிலா நீங்க வந்து இப்படி எடுத்துக்கலாம். இங்க ஒரு லோ இருக்குங்களா, ஆமா, இங்க ஒரு ஹை இருக்குங்களா, இதுவே நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் தான். இங்க பாருங்க, ஓகே, ஃபுல்லாவே பிரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லா சைட்வேஸ்ல போயிருக்குங்களா. ஓகே, இது வந்து ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன். அதே மாதிரி இப்போ நம்ம இதுவும் நமக்கு ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் தான். ஓகே, இப்போ இதே மாதிரி இதையும் எடுத்து அப்படின்னா இங்க ஒரு சைட்வேஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், இல்லை இது ஃபுல்லாகவே சேர்த்து நீங்கள் போடலாம். இப்போ நம்ம அப்படியே போடலாம் பாருங்க, எங்கே கான்ஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக போட்டுலாமா? இது கொஞ்சம் மேலே பார்த்துக்குங்க. அது பரவாயில்ல ப்ரோ, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம எக்ஸாக்டாக நம்ம வந்து இந்த அர்ஜென்ட்டாக தானே ட்ராப் பண்ணுறோம். இது வெட்டிக்கல் பெருசாக நமக்கு தேவையில்லை, அது எக்ஸாக்டாக ட்ராப் பண்ண அவசியம் இல்லை. தனித்தனியாக ப்ரைஸ் ஆக்ஷன் போடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போட்டு எங்கே கீழே வருது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ஃபுல் ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு கீழே போட போகிறோம். இதுதான் வந்து நம்ம ஃபுல் ரேஞ்சு. இது இப்போ பாருங்க, நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே வருது, இங்கே வருது. கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் ஆன இடத்துல வந்திருக்கு. இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம கீழே வந்தால் நமக்கு வந்து அது என்ட்ரி. அது இப்போ இந்த இடத்துல இது 3 ரேஞ்சு நம்ம முடிச்சுங்களா. இதை வந்து நம்ம இல்ல பிரதர், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா இதை தானே எடுக்கணும், இந்த டாப் தானே எடுத்து வந்தீங்க. எது ப்ரோ? இல்ல இப்போ நீங்க இங்க நான் எடுத்தேன் பாத்தீங்களா, இது வரைக்கும் எடுத்தேன் நான். அதான் இப்போ அப்ப இதுதானே டாப். அது டாப், பட் நம்ம சைடுல எடுத்தோம் அப்படின்னா இதோட சேர்ந்து தானே வரும். ஸோ நீங்க சைட்வேஸ் ஆக்ஷன் அப்படின்றப்போ இந்த ஒரு கேண்டல் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு வந்து வேல்யூ இது மாறும். புரியுங்களா? அந்த ஒரு கேண்டல், இப்போ இந்த கேண்டல் தான் உங்களுக்கு டாப்பா இருந்தா கூட நீங்க சைடுல ஃபுல்லா இழுத்து விட்டுறீங்க. இப்போ நான் இது இந்த வந்து ஃபுல்லா இழுத்து விடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, ஓகே 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 நான் ஃபுல்லா எடுத்தா இதுவும் எனக்கு உள்ள வருது, பிரைஸ் ஆக்ஷன் உள்ள. இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்குங்களா, இந்த ஐல இருந்து இந்த லோ நான் போட்டுருக்கேன் சைட்வேஸ் ஆக்ஷன். இது நான் ஃபுல்லா இழுத்து விடுறேன், எனக்கு இது வந்து எனக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் உள்ள வருது. இந்த கேண்டல் கரெக்ட் ஃபுல்லா நான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நான் ட்ரா பண்றேன் பாருங்க. இப்போ அதே மாதிரி இங்க போடுறேன். சாரி, இந்த கேண்டல் இது வந்து இந்த கேண்டல் வரைக்கும் வரும், இந்த கேண்டல் வரைக்கும் வரும். ஏன்னா வந்து இது வந்து இவ்வளவு தூரம் இருக்கு நமக்கு. ஸோ இந்த கேண்டலோட பாதி இருக்கு நமக்கு. ஸோ இந்த கேண்டல்ல இருந்து இந்த கேண்டல் வரைக்கும் நம்ம போடுறோம்.
கரெக்டாக பாருங்கள் வேல்யூ ஐயில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த லோ இந்த சைடு செக்ஷனை எடுத்துக்கலாம். நம்ம இந்த சைடு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இதுலேருந்து எடுக்க தேவையில்ல, இதுலேருந்து எடுக்கணும். ஜஸ்ட் விக்கு வந்துட்டு போனா கூட அது ப்ரைஸ் செக்ஷன் தான் நமக்கு கணக்கு. ஸோ அந்த விக்கில் இருந்து இது வரைக்கும் எடுத்தா இங்கே வருது நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதில் வேல்யூ ஏரியா இங்கே வருது. இப்போ இதே மாதிரி இங்கே போடுறோம் நம்ம. இப்போ இந்த சைடு செக்ஷனுக்கு இதுதான் நமக்கு வந்து மேஜிக் கேண்டில். கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி கேண்டில் இது இந்த இடத்துல போடுறோம். இதோட மேஜரான பாருங்க இந்த இடத்துல வந்துருக்கு. இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதுதான் வந்து கரெக்டாக வந்து பிஓசி பாயிண்ட்டும் நம்ம வந்து டோட்டல் பிஓசி இல்லை, ஓவரால் பிஓசியும் நம்ம இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பிரச்சனை என்னன்னா இது வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிடுச்சு நமக்கு. இப்போ நல்லா பாருங்க இதோட பிஓசியை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்ம மேலே போயிட்டோம். இது நமக்கு இப்போ தேவையில்லை, இது எடுத்துடலாம். மறுபடியும் அங்கதான் டச் பண்ண வந்திருக்கான் பாருங்க. அது டச் பண்ணிருக்கா நம்ம அதெல்லாம் நம்ம மோஸ்டா வந்து அது ஒரு சப்போர்ட்டா மாறிடும். பட் நம்ம அது லோ கான்ஃபிடன்ஸா எடுத்துப்போம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நமக்கு வந்து எப்போ நேக்கிடா இருக்கு, அதாவது டச் பண்ணாம இருக்கும், அது வரைக்கும் தான் அது வந்து ஹை பவர். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரேக் பண்ணிட்டாலும் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துட்டாலோ கீழே வருவான். இல்ல டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாலோ அது வந்து லோ ப்ராபபிலிட்டியா மாறிடும் நமக்கு. ஸோ இது வந்து டச் பண்ணாம இருக்கும் இன்னும். இங்க பாருங்க கீழே, அதாவது இது வந்து ஃபுல் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு நம்ம போட்டோம். இந்த ஃபுல் ரேஞ்ச் போட்டோம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து பிரைஸ் அதுக்கு கீழே வரவே இல்லை. இது டச் பண்ணாம இருக்கு. ஸோ இது டெய்லி நேக்கெட் பாயிண்ட், இது வந்து நேக்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேக்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா இதை டச் பண்ணாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே அதுதான் வந்து இந்த நேக்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க இதையும் இன்னும் டச் பண்ணல, ஏன்னா இது கீழே வந்து பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே வரல. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இங்க ஹை இருக்கு, பார்த்தீங்கன்னா ஹை வந்து டச் ஆயிடுச்சு. இப்போ ஐ இருக்கு, அந்த ஐ டச் பண்ணி தான் உனக்கு வந்து பிரைஸ் வந்து மேலே போயிருக்கான். ஸோ ஐன்றது உங்களுக்கு டச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லோ ப்ராபபிலிட்டி. இப்போ இது விட்டுருங்க. அடுத்து வந்து கீழே இருக்கு பாருங்க, இந்த லோ வந்து டச்சே பண்ணல இன்னும். கரெக்ட். இந்த லோ நம்ம டச் பண்ணல. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கீ லெவல். வந்தால் அங்கே வந்திருக்கணும். வந்தா அங்கே வந்து ஒரு கீ லெவல் இருக்கு, அங்கே வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நம்ம கான்ஃபிடன்ஸ் இப்போ இண்டிகேட்டர்ல ஏதாவது ஒரு சிக்னல் காட்டுதா, இல்லை ஆர்எஸ்ஐ எதனா உங்களுக்கு டைவர்ஜன் காட்டுதா, இல்லை வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து நீங்கள் இந்த டூல் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வந்து இது பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சார்ட்டாக போட்டு பார்த்துட்டு இருக்கேன் டெய்லியும். நீங்கள் அதை போட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது நல்லது. இல்லை, ஏன்னா லாஸ்ட் நடந்து வந்த சார்ட்டினுடைய கிராஃபை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான். நீங்கள் வந்து பேக் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அப்படி போயிடுங்க, கண்ணை மூடி எங்கன்னா தூக்கிடுங்க. இப்படி தூக்கிட்டு ஒரு டப்பா போடுங்க. எனக்கு வந்து இது சைடு செக்ஷனா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கு, இந்த இடத்துல எனக்கு லோ இருக்கு. இதை நான் அப்படியே ஒரு இழுத்து விட்றேன், டப்பா இந்த இடத்துல இழுத்து விட்றேன். எனக்கு இது எல்லாமே இது உள்ளதான் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே பாடுறேன். நீங்கள் பாருங்க, இதுதான் இந்த கேண்டில் தான் வந்து நம்ம கடைசி. இந்த கேண்டில் இருந்து இந்த கேண்டில் தான் வெளியே போயிருக்கு கடைசியா. இதுக்கு அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷன் நான் போடுறேன். இப்போ போட்டேனே, இப்போ நான் அப்படியே ஒரு இடத்துல ட்ரா பண்ணுறேன். கிட்ட வராம போயிருக்கு. அங்கே வந்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருந்திருக்கும். ஸோ அந்த வந்து வரல. இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க, கீழே வந்தான் இடிச்சான், திரும்ப கீழே வந்தா இங்கே இடிச்சான். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இடிச்சுன்னு மேலே போயிருக்கான். ஷார்ப்பா வந்தா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இடிச்சா மேலே போயிட்டான். ஸோ இது வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இந்த லெவலில் நம்ம ஒர்க் ஆகுது. ஸோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டா ஒர்க் ஆகும்ல. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நான் ஒன்று பார்க்கணும். இப்போ நான் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் நான் ரேண்டம் எடுத்து கொடுக்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை சைடு செக்ஷன் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வேற எங்கேயாச்சும் ட்ரா பண்ணுங்க. இதே பண்ணலாம். பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம்.
இதோட கொண்டு போடாது எப்படி? போதும் ப்ரோ, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிச்சு. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் லெஃப்ட்ல எடுத்துட்டு போறது அது தேவையில்லை. அது வந்து வேற சைடு செக்ஷன். அவ்வளவுதான் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி நீங்க போட கத்துக்கிட்டீங்கன்னா பக்காவா நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இதுலயே வந்து நீங்க இன்னொன்னு பண்ணிருக்கலாம். இப்ப இது வந்து எல்லாமே வந்து டே சார்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிளா இல்ல வந்து 15 ஹவர் சார்ட்? எந்த சார்ட்டுக்கு வேணா அப்ளிகபிள் இருக்கு. ஆனா வந்து கரெக்டா நீங்க போடணும். இப்போ இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு சைடு ரேஞ்ச் தான். சரி. இப்போ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு சைடு ரேஞ்சா இருந்திருக்கும். கரெக்ட். ஆமா. இந்த இடத்துல எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு வந்து எம்டியா இருக்கு இந்த சார்ட். ஸோ இதுல வந்து இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனா இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த கேண்டில் இருந்து எனக்கு இந்த கேண்டில் வெளியே போற கேண்டில் வரைக்கும் நான் வந்து அப்படியே இது போடுறேன். அடுத்து பாருங்க, கீழே வழி இதுதான். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டச் பண்ணா ஒரு ரெஜெக்ஷன் கொடுத்துருக்கான். இங்க வந்து கீழே வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்படியே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, என்னது வேரணி லோவா? வேல்யூ ஏரியா லோ. வேல்யூ ஏரியா லோ, இது வேல்யூ ஏரியா ஹை. லோ ஹை மட்டும் மார்க் பண்ணீங்க, அது போதும் எனக்கு தெரிஞ்சு. பெருசா உங்களுக்கு இது லோ, இது ஹையா? இது லோ, கீழே எடுத்து லோ, மேல எடுத்து ஹை, அவ்வளவுதான். இது வேல்யூ ஆஃப் பாயிண்ட். வேல்யூ ஏரியா லோ. இது வேல்யூ ஆஃப் கான்டாக்டா? இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? இதுவா? சென்டர்ல ரெட் கலர்ல சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, சென்டர்ல இருக்குது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா? அப்ப இது என்ன லைன்? இருங்க, இது வேல்யூ ஆஃப் லோ. இது வேல்யூ ஏரியா லோ. இருங்க உங்களுக்கு இது டெக்ஸ்ட் டைப் பண்ணிடுறேன்.